ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு மிக்சியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிக்சி கிரைண்டர் வந்துட்டு எங்களுக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணாதனால இப்போ மிக்சி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி ஸ்டீல். ஓகே, இந்த மிக்சியோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 10,000 தான் போட்டிருப்பாங்க. பட் நமக்கு ஷோரூமில் எல்லாமே வந்து 7,500லேயே நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஆன்லைன்லேயுமே வந்து 7,500 தான் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வாங்கினது வந்து ஆஃபர் ப்ரைஸில் 6,600க்கு வந்துட்டு ரிலையன்ஸ் ஷோரூமில் வாங்கியிருக்கோம். ஸோ இதனோட ரிவ்யூ பார்க்கலாம். என்னென்னலாம் இதில் வந்து இந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஜார் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சட்டி ஜார் ஒன்று. இது எல்லாமே வந்து ஸ்டீல்ல தான் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கு பார்க்குறதுக்கு. ஆஸ் யூஷுவல் நமக்கு மேலே லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஜார்ல வந்து ஹேண்டிலுமே நல்ல கிரிப்பாக இருக்கு. பார்க்கறதுக்கே பாருங்க, நல்ல கிரிப்பாகவும் இருக்கு, நல்ல ஹெவியாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. அண்ட் ஆல்சோ சட்னி ஜார் வந்துட்டு ஹைட் அதிகமாக இருக்கும் மற்ற ப்ரீத்தி பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா. பட் இதில் வந்துட்டு அகலம் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ட்ரை ஜார். நம்ம இன்கேஸ் வந்துட்டு வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ட்ரையாக ஏதாவது பவுடர் ஃபார்மில் இருக்கிறது வந்துட்டு அரைக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலுமே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்ல கிரிப்பாகவும் இருக்கு, ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. ஸோ ட்ரை ஜாரோட லிட்டு வந்துட்டு இதுதான். ப்ரீத்தி மிக்சி எல்லாத்துலேயுமே காமனாக கொடுத்துருக்குற மாதிரி தான் இருக்கு. எக்ஸஸாக இதில் வந்து ஒரு ஜார் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஜார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஜ் ஜார். இதில் வந்துட்டு நமக்கு இட்லி மாவு அந்த மாதிரிலாம் அரைக்கணும், இல்லை அதிக குவான்டிட்டி வந்துட்டு அரைக்கணுங்கிற பட்சத்தில் நம்ம இதில் வந்து மசாலாஸ்லாம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைக்கணும்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் எல்லாத்துக்குமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூஸர் ஜார் கொடுத்துருக்காங்க. இதனோட லிட்டு வந்துட்டு நமக்கு இங்கே ட்ரை ஜார் இருக்கு இல்லையா, அது போல தான் இதனோட லிட்டுமே இருக்கு, பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இதில் போட்டு ஃப்ரூட்ஸ் வந்து போட்டுட்டு இதில் ஜூஸ் அரைக்கிறோம்னா இதனுடைய ஜூஸ் வந்து அவுட் சைடில் வந்துடும், நமக்கு ஃபில்டர் பண்ணி இதுவே கொடுத்துரும். ஸோ அதனுடைய டெமோவுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பைனாப்பிள் ஜூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதை செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு ஜூஸ் அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து செப்பரேட்டாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ இது கூடவே ஒரு மெஷர்மெண்ட் கப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது இன்கேஸ் வந்துட்டு மெஷர் பண்ணி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், மெஷர் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஏதாவது அரைக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணுறப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப் மாதிரி பிளாஸ்டிக் நைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ராடக்ட் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரீத்தி ஸ்டீல் மிக்சி. ஸோ நம்ம ப்ரீத்தி மிக்சியோட ஃபைனல் லுக் இதுதான். இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைஃப் லாங் வந்து ஃப்ரீ சர்வீஸும் அவைலபிள் தான். ப்ளஸ் இதனுடைய பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ். இதுலேயே வந்து 1000 to 1050 இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லோடிங்கில் வந்துட்டு 21,000 ஆர்பிஎம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அண்ட் லோடோட நீங்கள் வந்துட்டு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 11,500 ஆர்பிஎம் இருக்கும். ஸோ இந்த மிக்சியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6.5 kgs இருக்கும். அண்ட் இதில் நார்மலாக ஸ்விட்சஸ் வந்து கிரிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சில மிக்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு இன்கேஸ் கையில் ஆயிலோ இல்லை ஒரு வாட்டரோ இருந்துச்சுன்னா வந்துட்டு கிரிப் கிடைக்காது. பட் இதில் வந்து நல்லாவே கிரிப் இருக்கும். இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாஸ்டிக்ல இருக்கு, கிரிப்பும் நல்லா இருக்கு. பட் ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வந்து ஆஸ் யூஷுவல் பல்ஸ் மோடு. நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா ஏதாவது இன்கேஸ் ஒரு பெப்பர்லாம் நீங்கள் வந்துட்டு பவுடர் ஃபார்ம் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் குறப்பாக அரைக்கணுங்கிறதுக்கு பல்ஸ் மோடு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்.
அண்டு இதில் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவல் எல்லா மிக்சியிலும் இருக்கிற மாதிரி பேஸ் வந்துட்டு ரப்பர் பேஸில் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கிங்காக. ஸோ ஃபைனலாக என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி மிக்சி ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போ நியூவாக வந்திருக்கிறதுனால இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜூஸரை வச்சு நம்ம வந்துட்டு இன்னைக்கு பைனாப்பிள் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராக்டரை வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது பார்த்துக்கோங்க. இதில் ஆக்சுவலாக உள்ள ஒரு நாப் மாதிரி இருக்கா, இந்த லாக்கிங் சிஸ்டம், சாரி இங்கே 2 லாக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இப்படி போட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த லாக்கில் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட்டை எடுத்து இதில் ஆட் பண்ண முடியும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம அரைச்சோன்னா நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி இங்கே ஜூஸ் வந்து சைடில் நிற்கும். இதனோட லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வச்சு புஷ் பண்ணி அப்படியே மிக்ஸ் இது ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பவர் பிளக் ஆன் ஆன உடனே, பவர் ஆன் ஆன உடனே பாருங்கள் இந்த லைட் வந்துட்டு ஆன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜூஸை வந்து அரைக்க போகிறோம். ஸோ இது ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்துட்டு ஜூஸ் வந்து செதறாமல். இந்த சைடில் ஃபில்டராக இருக்கு இல்லையா, இங்கே பார்த்து சைடில் ஃபில்டராக இருக்கிற ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக வந்துடும். நீங்கள் கேப் போட்டுகிட்டே நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா தான் வரும், இல்லாட்டி அந்த வேஸ்டேஜும் சேர்ந்து இதில் வந்துடும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் டேர்ன் பண்ணி எடுத்திங்கனாலே இது வந்து செப்பரேட்டாக வந்துடும். நல்லாவே ஃபைனாக அரைச்சிருக்கு.